டுடே தாட் பார்க்கலாமா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆமாங்க, சில நேரத்தில் நம்ம பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, டே இந்த தப்பு செய்யாத, பர்டிகுலராக இந்த உன்னோட காரியத்தை மாற்றிக்கோ, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மாற்றிக்கோ, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் கேட்கவே மாட்டாங்க. கடைசி அந்த ஃப்ரெண்ட் மூலமாகவோ இல்லை அவங்க நேசித்து ஓடுன அந்த காரியத்திலேயே பயங்கர நெருக்கத்தை சந்திப்பாங்க. ஆமாங்க, அப்படி தான் கர்த்தரும் அநேக நேரங்களில் நம்மளை கடிந்து கொள்வார். இது பண்ணாத, இது சரியில்லை, இது உனக்கு தேவையில்லை, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பிடரியை கடினப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது சகாயமின்றி சடுதியில் நாசமடைவோம். இந்த நாளில் ஒருவேளை கர்த்தர் அநேக முறை உங்களை கண்டித்தும் உங்களிடத்துல கடிந்து கொண்டு பேசும் பொழுதும் நீங்கள் செவிசாய்க்காமல் இருந்திருக்கிறீங்கன்னா மன்னிப்பை கேட்டு இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தரிடத்துல. சகாயமின்றி சடுதியில் நாசமடைகிறதுன்றது அவ்வளோ லேசான காரியம் இல்லைங்க. ஸோ கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட்.